ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறேன் ஆனால் வந்து எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் வாயை கட்டுப்படுத்தணும். ஓகே, என்னடா வாயை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறானே, பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாதா? கண்டிப்பாக சாப்பிடலாம், வெயிட் லாஸும் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒர்க் அவுட் பண்ணணும், அப்புறம் டயட்டு. மெயினாக வந்து டயட் மெயினாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபுட்டும் டயட்டை பற்றி சொல்லுங்க ப்ரோன்னு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபுட்டும் டயட்டை பற்றி சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து ஒர்க் அவுட்டை வந்து எப்படிலாம் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாலும், நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டும் வெஜிடபிள் நிறைய சாப்பிடுங்க. நல்லா ஃபைபர் உள்ள ஐட்டமாக நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டும் அளந்து சாப்பிடுங்க. வாய் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கழுத்து வரைக்கும் தான் சாப்பிடக்கூடாது. லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சாப்பிடுங்க. ஏன்னா ஒட்டுக்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபேட் போட ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிடவே கூடாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜிம்முக்கும் போகணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும். நீங்க பிடிச்சது சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பேலன்ஸ் டயட்னா நீங்க வந்து கொஞ்சோண்டு ரைஸ், கொஞ்சம் வெஜிடபிள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து ஃபைபர் ஐட்டம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவாங்க. காய்கறி நிறைய எடுத்துட்டு கொஞ்சோண்டு நீங்க வந்து ஸ்வீட் எது எடுத்துக்கலாம், நீங்க பிடிச்சது கொஞ்சோண்டு. அதான் பேலன்ஸ் டயட். நீங்க அப்படியே வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. 1 வீக் கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். என்னால வந்து அப்படி ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு வந்து சாப்பிடணும். நீங்க வந்து சாப்பிடுங்க, உங்களை வேண்டாம்னு சொல்ல. அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணி உங்க கேலரிஸை வந்து கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்க. அது கண்டிப்பா ஃபேட் லாஸ் ஆகும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜியா வந்து நீங்க வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு வாங்க. என்ன சாப்பிட்டு வர பாத்தீங்கன்னா, ஒரு பழம், வாழைப்பழம் சாப்பிடலாம். அப்படின்னா வந்து ஒரு ஆப்பிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஏதோ வந்து நீங்க அத்திப்பழம், அப்புறம் வந்து பாதாம், அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க எனர்ஜெட்டிக்கா நீங்க இருப்பீங்க. ரொம்ப சோர்வாகாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்னு உங்களுக்கு வந்து அந்த மைண்டை வந்து உங்களுக்கு தோணும். நல்லா ஒர்க் அவுட் நல்லா பண்ணுவீங்க. வந்து 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் மெயினா முக்கியம். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க 1 லிட்டர் குடிச்சிருங்க. தண்ணி நார்மல், நம்ம வெதுவெதுப்பா தண்ணி சுடுதண்ணில எதுவுமே வேண்டாம். நார்மல் தண்ணி ரொம்ப ஒரு சொம்பு ஃபுல்லா குடிச்சிருங்க. குடிச்சதுக்கு அப்புறம் மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, டீ, காஃபி தாராளமாக நீங்க எடுக்கலாம். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட்டு சுகர், ஒயிட் சுகர் ரெண்டுமே வந்து ஒரே இதுதான். என்னன்னா ஒயிட் சுகர் வந்து கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும், அவ்வளவுதான். நாட்டு சரு அயன் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அது நல்லதுதான், ஆனா வந்து ஹெல்த்தி, அவ்வளவுதாங்க. அப்புறம் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, காலையில ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன ஃபுட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, காலையில நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுக்கிறீங்கன்னா, 2 இட்லி எடுக்கலாம். இட்லி கூட பீட்ரூட் சட்னி நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா வந்து தேங்காய் சட்னி எடுக்கலாம். தேங்காய் சட்னில வந்து கேலரிஸ் வந்து ஹை கேலரிஸ் அதிகம். நீங்க கேலரிஸ் கால்குலேட் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வந்து கேலரிஸ் கால்குலேட் பண்ணாம சாப்பிட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். பீட்ரூட் சட்னி, அப்படிலாம் வந்து புதினா சட்னி நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 இட்லி இல்ல 3 இட்லி நீங்க எடுத்துக்கலாம், மினிமம் போதும். அதோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. இப்ப லஞ்ச் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப வந்து ஒரு 9 மணிக்கு நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறீங்கன்னா, ஒரு 11 மணிக்கு வந்து நீங்க வந்து பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் நீங்க அப்படி எடுத்துக்கலாம். நீங்க அது கூட 2 மேரிகோல்டு பிஸ்கெட் நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மேரிகோல்டு பிஸ்கெட்ல வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மி தான், ஏன்னா சுகர் ஆட் பண்ணுவாங்க. நீங்க 2 போதும். அது 11 மணிக்கு நீங்க சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா, லஞ்ச் பாத்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கலாம். ரைஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட் ரைஸ், அப்புறம் வந்து கேரளா ரைஸ், அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், இந்த சம்பா ரைஸ், அப்புறம் கொரோனா ரைஸ், ஒயிட் ரைஸ், நீங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிட்ற அந்த ரைஸ்ல வந்து வெஜிடபிள் நிறைய எடுங்க. ஏதோ ஒரு வெஜிடபிள் நிறைய எடுத்துட்டு அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வந்து தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்க தயிர் ரொம்பவே நல்லது, எப்பயுமே தயிர். அப்புறம் வாரத்துக்கு 3 நாள் வந்து கீரை சாப்பிடுங்க. ஏதோ ஒரு கீரை, வாரத்துக்கு 3 நாள் கீரை சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு பாத்தீங்கன்னா டீ, காஃபி எப்பயும் போல நார்மலா குடிங்க. ஆமா,
அப்ப இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த இடையில இருக்கு பாத்தீங்களா, அந்த இடையில வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் கண்டிப்பா நீங்க குடிச்சே ஆகணும். 3 லிட்டர் நீங்க தண்ணி நீங்க குடிச்சாதான் உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோவா தெரியும். உங்க ஸ்கின் வந்து அவ்வளவு சீக்கிரம் சுருங்காது, அதெல்லாம் க்ளோவா தெரியும் உங்களோட. அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 மணி டீ காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு நீங்க போறீங்க பாத்தீங்களா, சப்போஸ் ஜிம்முக்கு போறீங்க, ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று, பாதாம் வந்து நைட்டு ஊற வச்சிருங்க, இல்லைன்னா காலையில ஊற வச்சீங்கன்னா நீங்க சாயந்தரம் ஜிம்முக்கு போற மாதிரி இருந்தா அந்த ஒரு அஞ்சு ஒரு 10 பாதாம் நீங்க சாப்பிட்டு போங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, நல்லா வந்து ஒரு குட் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும். ஜிம்மு முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா புரோட்டீன். புரோட்டீன் தான் வந்து ரொம்ப வந்து நீங்க சப்ளிமெண்ட் நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் நீங்க சப்ளிமெண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க நார்மலா வந்து வீட்டுல வந்து என்னென்ன இருக்கோ அந்த புரோட்டீன் நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க புரோட்டீன் என்னன்னா சப்ளிமெண்ட்ரி எடுக்க தேவையில்லை. என்னால வந்து சப்ளிமெண்ட்ரி என்னால எடுக்க முடியல, நான் வந்து வீட்டுல வந்து இருக்கிறதா சாப்பிட முடியும், நீங்க அப்படி வந்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வீட்டுல வந்து சோயா எடுக்கலாம், ஃபிஷ், எக்கு, சிக்கனு, அப்புறம் வந்து ராஜிமா. ராஜிமா பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் வந்து நைட் எடுக்க வேண்டாம். பயிர் வகைகள் நைட் எடுக்கவே கூடாது. அது வந்து நீங்க மார்னிங் எடுத்துக்கோங்க, மார்னிங் லஞ்ச் நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து பயிர் வகை நீங்க எடுத்துக்கலாம், நீங்க தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். நைட் டின்னர் அப்ப என்னங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட் எக்கு, ஃபிஷ், சிக்கனு, மட்டனு நீங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீங்க எடுத்துக்கலாம். ரைஸ் மட்டும் கொஞ்சம் ரைஸ் கட் பண்ணிங்க. என்னால வந்து ரைஸ் வந்து சாப்பிட்டே ஆகணும், எனக்கு ரைஸ் சாப்பிட்டா வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா ரைஸ் நீங்க சாப்பிடலாம், கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள் நிறைய எடுத்துக்கோங்க, அவ்வளவுதாங்க. அப்படிலாம் வந்து என்னெல்லாம் வந்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு பப்பாயா, இல்லைன்னா வந்து பப்பாயாக்கு ஒரு குக்கும்பர்லாம் வந்து ஒரு கேலரிஸ் ரொம்பவே கம்மி, தாராளமா நீங்க எடுக்கலாம், அதுவும் வந்து ஃபேட் லாஸ் பண்ணும். ஓகே. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டும் சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க, சால்ட் ரொம்ப அதிகமா போட வேண்டாம், சரிங்களா? சால்ட் ரொம்ப கம்மியா போட்டு வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பீங்க, ஃபிட்டா இருப்பீங்க. ஓகே. நம்ம சேனலை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. வாழைப்பழம் சாப்பிடாதீங்க, வாழைப்பழம் வந்து ஹை கேலரிஸ், ஏன்னா வாழைப்பழம் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிடலாம், ஏன்னா வந்து கேலரிஸ். என்னடா கேலரிஸ் சொல்றானே, அதான் கேலரிஸ் தாங்க மெயினா முக்கியம். ஏன்னா கேலரிஸ்குள்ள சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நீங்க ஃபிட்டா இருப்பீங்க. ஏன்னா வந்து அதிகமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஓவர் வெயிட் ஆகும். ஆமா, அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஓகே, பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, வேற பிரச்சனையே இருப்பீங்க, ஃபிட்டா இருப்பீங்க. ஓகே. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.